ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஈப்பு ஓட்டுநர் பதிவழி எழுத்தர் பதவிக்கு என்னமான கால் லெட்டர் அனுப்பியிருக்காங்க, எப்படி இன்டர்வியூ நடந்துச்சு, எக்ஸாம் இருந்துச்சா இல்லையா, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டு பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnrd.tngov.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, தமிழகம் முழுவதும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து 4 வகையான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. ஈப்பு ஓட்டுநர், பதிவறை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் போன்ற பதவிக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டமாக அதுக்கான கால் லெட்டர் கொடுத்துட்டு வராங்க. நிறையா போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ முடிஞ்சிருக்கு, ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்குங்க. ஸோ அலுவலக உதவியாளர் பதவிக்கு என்னமான கொஷின்ஸ் கேட்டாங்க, எப்படி என்னமான டாக்குமெண்ட் கொண்டு போகணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈப்பு ஓட்டுநர் மற்றும் பதிவறை எழுத்தர், அதை மட்டும் பார்க்கலாம். ஓகே, அதாவது பதிவறை எழுத்தருக்கு இந்த மாதிரி தாங்க உங்களுக்கான கால் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த தேதியில் உங்களுக்கு நடக்க போகுது, அன்றைக்கி நீங்கள் அட்டன் பண்ணுங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு இன்னொரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திறனறிவு தேர்வுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரே நாளில் திறனறிவு தேர்வு மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரெண்டுமே ஒரே நாள் நடத்தியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி கால் லெட்டருக்கு நீங்கள் என்ன கொண்டு போகணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு கால் லெட்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த கால் லெட்டரை கொண்டு போகணும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரு செட்டு ஒரிஜினல் கொண்டு போங்க. அதேமாரி 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி கேட்டிருக்காங்க. கால் லெட்டர்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு செட்டு மட்டும் ஜெராக்ஸ் காப்பி கேட்டிருக்காங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 2 செட்டு கேட்டிருக்காங்க. எவ்வளோ கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போங்க. அதாவது சொல்லியிருக்க டாக்குமெண்ட் ஒரிஜினல் கொண்டு போகணும், வித்து 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி கேட்டிருக்காங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பியில் சுய சான்றப்பம்னா அந்த எல்லா ஜெராக்ஸ் காப்பியுமே உங்கள் சைன் பண்ணி கீழே அந்த ஜெராக்ஸ் காப்பி கீழே உங்கள் சைன் பண்ணி கொண்டு போனங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. என்னமான டாக்குமெண்ட் அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன், ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் பிறந்த தேதிக்கான ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டிசியோ, மார்க்ஷீட்டோ, டேட் ஆஃப் பர்த்தோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக வச்சுக்கலாம். இதை தவிர்த்து கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட் 10th மார்க்ஷீட் கொண்டு போனால் போதுமானது. ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 12th டிகிரி அதை கூட கொண்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ஜாதி சர்டிஃபிகேட்டை கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு புகைப்படம் ஒட்டப்பட்டு அரசியல் பதிவு பெற்ற அலுவலர் மேலே ஆலரி சர்டிஃபிகேட், ஆலரி சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மேட்டை வாங்கி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெட்மாஸ்டர்கிட்ட வாங்கலாம், இல்லை பாருங்கள் தாசில்தார் அந்த மாதிரி கசட் ஆஃபீஸர்கிட்ட உங்களுக்கான சைன் வாங்கினா போதுமானது. ஆலரி சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுப்பாங்க, அதே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸு மற்றும் ஒரிஜினல் கொண்டு போங்க. ஜெராக்ஸில் மட்டும் உங்கள் கீழே சைன் பண்ணும், எல்லா ஜெராக்ஸ்லையுமே உங்கள் சைன் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும், வித் கால் லெட்டர் கொண்டு போங்க. ஓகே, இதுதான் நீங்கள் கொண்டு போன டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹால் டிக்கெட்டும் பார்த்தா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கறது கிடையாதுங்க. ஸோ எக்ஸாம் திறனறிவு தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் உங்களுக்கு எக்ஸாம் பேர் நடக்குமானா அப்படி கிடையாதுங்க. எப்படி நடந்துச்சு நான் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டதுக்கு நிறைய பேர் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்றாங்க, அந்த பேராகிராஃப் இருக்கிறத அப்படியே எழுத சொல்கிறாங்க. இதுதாங்க திறனறிவு தேர்வு. அவங்களே பார்த்தா கொஷின் கொடுத்து நீங்கள் ஆன்சர்லாம் எழுத சொல்ல ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாங்க. அந்த பேராகிராஃபில் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து எழுதினாவே போதுமானது. குறிப்பிட்ட டைம் கொடுத்துறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 5 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 10 நிமிஷம் கொடுக்குறாங்க. அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த பேராகிராஃபை ஃபுல்லாக நீங்கள் எழுதி முடிச்சிடணுங்க. இதுதான் உங்களுக்கான பேசிக்காக. இன்டர்வியூக்கான கொஷின்ஸ் எதுவும் கேட்கல, அதேமாரி பார்த்தா எக்ஸாம் எதுவும் வைக்கல. எக்ஸாம்னால் இதுதான், ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு எழுத சொல்கிறாங்க, அதுதாங்க எக்ஸாம், வேறு எதுவுமே கிடையாதுங்க. பயப்படுற அளவுக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு கூட பாருங்கள், ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் கொஷின் கேட்டாங்க. ஸோ ஒரு சில ஜென்ரல் நாலேஜுக்கான கொஷின் கேட்டாங்க, அவங்களுக்கும் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு எழுத சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் வச்சாங்க. பட் இதுக்கு பாருங்கள், ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அப்படியே எழுத சொல்கிறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. இதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, ஜெராக்ஸும் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சதுங்க. ஸோ பதிவறை எழுத்தருக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக நடக்கலை. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பேராகிராஃப் கொடுத்து அனுப்பிடுறாங்க, அவ்வளோதான். ஆஃபீஸர்ஸ்னை பொறுத்த வரைக்கும் சைக்கிள், அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு சைக்கிள் ஓட்டி காமிக்க சொல்கிறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் அதுவும் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறாங்க, எக்ஸாம் கூட வைக்கிறாங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அது மாறுபடுது.
அதுக்கப்புறம் பாருங்கள் ஈப்பு ஓட்டுநர் பதவிக்கான கால் லெட்டரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பாருங்கள் சொல்லியிருக்காங்க, இது எங்கே நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்மந்தப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகம் அங்கே தான் நடக்கும் அப்படின்னு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி உங்களுக்கும் அங்கே தான் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்க பாருங்கள், அங்கே தாங்க உங்களுக்கான இந்த ஒரு இன்டர்வியூ நடக்க போது. இது இன்டர்வியூன்னு சொல்கிறத விட உங்களுக்கான டெஸ்ட்னே சொல்லலாம். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து ஈப்பு ஓட்டுநருக்கான ஒரு கால் லெட்டரை கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி இன்னைக்கு நடைபெற போதும் அன்றைக்கி தேதி கொடுத்துருக்காங்க. அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் இதர தகுதிகள் சரிபார்ப்பு அந்த தேர்வு நடைபெற இருக்குது. ஸோ நேரில் வந்து ஆஜராகுங்க அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இணையதள வாயிலாக பெறப்பட்ட விண்ணப்பத்தின் அடிப்படையில் அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் இதர தகுதி சரிபார்ப்பு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுமே அசல் மற்றும் நகலை வந்து டேரெக்டாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறும் பட்சத்தில் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ எங்கே நடக்க போகுதுன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ், அதிகபட்சமாக ஈப்பு ஓட்டுநருக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் தான் நடக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த இது பண்ண சொல்கிறாங்க, உங்களுக்கு ஓட்டி காட்ட சொல்லுவாங்க. அதனால் ஆர்டிஓ ஆஃபீஸ் தான் அதுக்கான ட்ரைனிங் நடக்க போகுது. ஸோ டைமிங் வந்து பார்த்தா காலைல 10 மணிக்கு கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆஜராங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா டிசி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான டிசி, அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் 2 வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் அந்த க்ரைட்டீரியா இருக்குது, ஏதாச்சும் நீங்கள் முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை வந்து கொண்டு போகணுங்க. ஸோ ஈப்பு ஓட்டுநருக்கான டெஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வைப்பாங்க அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில். நீங்கள் அதுக்கான ஓட்டி காட்டுற மாரி இருக்கும். அதுக்குன்னு அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த ஈப்பு ஓட்டுநருக்கான அந்த ஜிபி எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் ஓட்டி காட்டணும். ஸோ பேசிக்காக இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, அதாவது அந்த லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, ஹெவி மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அதையும் வந்து கொண்டு போங்க. ஸோ ஜாதி சர்டிஃபிகேட், அவங்களுடைய டிசி கேட்டிருக்காங்க. ஸோ கூட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதிலையுமே கொண்டு போங்க. அதேமாரி முன்னுரிமை இருக்குது, டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன், பிஎஸ்டிஎம்மாக இருக்கட்டும், கொரோனாவால் பேரண்ட்ஸ் இழந்தவங்க, கலப்பு திருமணம் பண்ணவங்க, அந்த மாதிரி முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போக பாருங்கள். படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொண்டு போகலாம். ஓகே, இதெல்லாம் தாங்க இப்போதைக்கு கால் லெட்டர் கொடுத்துருக்காங்க டிரைவருக்கு, ஈப்பு ஓட்டுநருக்கு. ஸோ ஈப்பு ஓட்டுநருக்கான ப்ராசஸ் முடிஞ்சவங்க மறக்காமல் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டாங்க, எப்படி உங்களுக்கான டெஸ்ட்லாம் வச்சாங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதேமாரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கும், அதுக்கும் வந்து எப்படி உங்களுக்கு தெரிவித்தாங்க அப்படின்னு நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு தாங்க இந்த மாதிரி தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக அப்டேட் பண்ணிட்டு வராங்க. அதேமாரி உங்களுக்கு இந்த இரவு காவலர் பதவிக்கும் விரைவில் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்றத, உங்களுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துங்க, அதுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் வரலன்றீங்க, கண்டிப்பாக கால் லெட்டர் அனுப்புவாங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்திருக்கு, உங்கள் ஊரில் அப்ளை பண்ணவங்களுக்கு உங்களுக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சம்மந்தப்பட்ட பிடிஓ ஆஃபீஸில் போய்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா போஸ்டல் மூலமாக தான் கால் லெட்டர் கொடுக்குறாங்க, மெயிலுக்கும் எஸ்எம்எஸ்க்கும் அதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அந்த அட்ரஸ்க்கு தான் போஸ்டல் மூலமாக உங்களுக்கான கால் லெட்டர் வரும். ஸோ இதுதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.